ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அறுப்பு மிகுதி, ஆட்களோ குறைவு. அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்புவதற்காக வேண்டிக் கொள்கின்ற நிலைமையில் நீங்களும் நானும் இருக்கின்றோம். எல்லாருமே ஜெபிச்சுட்டு மாத்திரம் இருந்தால் போதுமா? இல்லையே. தேசத்தினுடைய இருள் மாறுவதற்கும், தேசத்தினுடைய அந்தகாரம் நீங்குவதற்கும், தேசத்தினுடைய ஜனங்கள் பாவ இருளில் கட்டுப்பட்டிருக்கிற அவர்களை விடுதலையாக்குவதற்கும் கர்த்தருடைய ஊழியர்கள் திரளாய் எழும்பினால் ஒழிய நம்முடைய இந்திய தேசம் சந்திக்கப்படாது. கடந்த காலங்களில் பல தேசங்களில் இருந்தும் நம்முடைய இந்திய தேசத்திற்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு வந்த கர்த்தருடைய தாசர்கள் மரித்து போனாலும் கூட இன்றைக்கும் அவர்கள் விதைத்த விதைகள் முளைத்து அது பூ பூத்து கனி கொடுக்கிற நன்மைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கிறதுல பின்வாங்கி போகக்கூடாது. ஆண்டவருக்காக நான் கொடுக்குறேன், அது போதும் அப்படின்ற எண்ணத்தோடு நின்று விடாமல் கர்த்தருக்காக என் பிள்ளைகளையும் எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்தால்தான் தேசம் சந்திக்கப்படும். ஏன்னா தேசத்தில் அறுவடை மிகுதியாக இருக்குது, அறுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கு எல்லாருமே சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தை மறந்து உலகத்திற்காக எப்படி வேணாலும் வாழலாம், ஆண்டவர் மன்னிச்சிருவார், ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவார் என்ற ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவஜனமே, நான் உங்களோடு கூட ஒரு சகோதரனாக கேட்கிறேன். கர்த்தருக்காக எதையாகிலும் செய்வதற்காக நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இந்திய தேசம் மாற வேண்டுமானால் நீங்களும் நானும் முதலாவது மாற வேண்டும். நம்முடைய சுயம் சாம்பலாகணும். கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை முக்கியத்துவப்படுத்தப்படணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நார்த் இந்தியாவுக்கு அநேக மிஷனரிகள் எழும்பி புறப்பட்டு போகிறாங்க, அநேக ஊழியங்களை தாங்குகின்றோம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களும் சந்திக்கப்பட்டுருச்சா? நம்ம சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்பை பெற்று கொண்டுட்டாங்களா? இல்லையே. அநேக ரட்சிப்பு அறிவிக்கிறதுக்கு வெக்கப்படுற ஒரு காலத்தில் வந்துட்டோமே. கயங்களில் வேதத்தை ஏந்தி கொண்டு சுமந்து கொண்டு போகிறத வெக்கமாக நினைக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சபைகள் எந்த விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம் நீங்களும் நானும் யோசித்து பாருங்க. ஆகையால் உங்கள் இருதயத்தெல்லாம் ஒருமுகப்படுத்தி இமை மூடா விழிகளாக்கி சுவிசேஷ தீபம் ஏந்தி இந்திய தேசத்தை சுதந்தரிப்போம். சீக்கிரத்தில் சுதந்தரிப்போம். God bless you. God bless you.